ஹாய் வெல்கம் டு கலைகளேரளம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த ஸ்டார் மேக்கிங்கோட பார்ட் 2, அதாவது ஃபினிஷிங் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம கோன் பார்த்துருக்கோம். அதாவது அது நீங்கள் இந்த பார்க்குறீங்கன்னா டோர் கார்னராகவும் அது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரே ஒரு கோன் மட்டும் பண்ணிங்கன்னா டோர் கார்னர். இந்த மாதிரி நிறையா பண்ணிங்க அப்படின்னா அதை நம்ம ஸ்டார் மேக்கிங் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 5 இல்லை 6 கோன் நம்மளுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா கோனுமே நம்ம மெஷர்மெண்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், எங்கேருந்து எங்கே ஜாயின் பண்ணணும்னு பாருங்கள். இந்த 4 சாண்டல் இருக்குது பாருங்கள், அதை விட்டுருங்க. அது வந்து நம்ம ஜாயின் பண்ண வேண்டாம். இந்த அடுத்த நாட்டிலேருந்து 8 நாட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். அந்த பக்கம் இருந்து 8 நாட்டு ஜாயின் பண்ணணும். 2 கார்னர் இருக்குல்ல, அதில் இருக்க அந்த சாண்டலையும் விட்டுறணும். கார்னரில் இருக்கிற சாண்டலையும் விட்டுணும். முன்னால் இருக்கிற இந்த சாண்டல் பியூர் நாட்டு இருக்குது பாருங்கள், அந்த நாட்டையும் நம்ம வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டு வரைக்கும் 8 நாட்டு வந்து நம்ம வந்து 2 கோனையும் ஜாயின் பண்ணணும். அது எப்படி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா, நார்மல் முடிச்சு போட்டு தான் நம்ம வந்து 2 கோனையுமே ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு. 2 இந்த பக்கம் இருந்து ஒரு ஒயரை எடுத்துக்கோங்க, மடிச்சுக்கோங்க. அடுத்த பக்கத்துலேருந்து ஒரு ஒயரை சுற்றிக்கோங்க. அப்புறம் கீழே இருக்க ஒயரை கீழே பார்த்து இருக்கிற ஒயரை மேலே தூக்கி வைங்க. அடுத்தது ரைட் சைடில் இருக்கிற ஒயரை எடுத்து லெஃப்ட்டு லூப்புக்குள்ளே விடணும். அடுத்தது வந்து நம்ம டைட் பண்ணுங்கள், நம்மளுக்கு நார்மல் நாட்டு கிடைக்கும். இப்படி தான் நம்ம எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணணும். 8 நாட்டு ஜாயின் பண்ணணும் நமக்கு. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம இப்போ முடிச்சு போட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஒயர்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு கரெக்டாக தெரியாது. நீங்கள் இந்த 8 நாட்டும் வந்து சாண்டல் டு சாண்டல் அந்த மாதிரி பியூர் நாட்டு டு பியூர் நாட்டு அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. 8 நாட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இவ்வளோ ஒயர்ஸ் இருக்கனால நமக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 2 கோனாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக டோட்டலாக எல்லா கோனும் ஜாயின் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த பாருங்கள் 8 நாட்டு அந்த சாண்டல் பியூர் சாண்டலை அங்கே நீங்கள் விட்டுறணும். கார்னரில் பியூர் விட்டுட்டு அந்த பக்கம் இருந்து இங்கே வரைக்கும் 8 நாட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போட போட, அப்புறமா சரியாக வந்துடும். இப்போ கொஞ்சம் இழுத்து பிடிச்சி போடணும். 2 பக்கமும் நம்ம வச்சு ஒரு ஒயரை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஒயரை நம்ம சுற்றிட்டு போடுங்க. போட போட உங்களுக்கு வந்து வந்துடும். எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு போடுங்க. இந்த மாதிரி கரெக்டாக அந்த சாண்டலுக்கு முன்னாடி நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. அந்த சாண்டில் அங்கே விட்டுருங்க. அதே மாதிரி இங்கே ஒரு சாண்டில் வருது பாருங்கள் பியூர் நாட்டு, அதுக்கு முன்னால் வரைக்கும் கரெக்டாக 8 நாட்டு அந்த கரெக்டாக கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம அதுலேயும் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க ஒயர்ஸை வந்து ஒன்று சொருகி விட்டுருங்க, இல்லை அதை வந்து ஒரு சின்ன டிசைன் மாதிரியே நீங்கள் அதில் வந்து கிராஸ் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 8 நாட்டு பாருங்கள், இந்த இது வரைக்கும் நமக்கு வரும். அது வரைக்கும் போட்டு பார்க்கலாம். ஃபுல்லாகவே வந்து இது ஈஸி தான். நீங்கள் போட்டு பார்த்துட்டிங்கனாலே ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிட்டேன் பாருங்கள். ஆல்ரெடி நான் வந்து காமிச்சிருக்கேன் ஃபுல்லாக 2 நாட்டு எப்படி போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா. அந்த மாதிரி 2 ஜாயின் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் 5 கோன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கோன் வந்து உங்களுக்கு பிக் சைஸு. ஆல்ரெடி அதோட மெஷர்மெண்ட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டேன் பார்ட் 1ல். இப்போ இதில் வந்துட்டு அந்த கோனும் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த பியூர் 4 சாண்டல் நாட்ஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக அதை முடிச்சிடுங்க. கிராஸ் நாட் போட்டு அதில் ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். இன்னொன்று ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்மளோட இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஒயர்ஸ் நிறையா இருக்கிறதுனால அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதில் ஒரு சின்ன ஒரு டிசைன் மாதிரி போட்டுருங்க. கிராஸ் நாட் வச்சு இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும் இதில். இப்போ இதை வந்து சொருகிடலாம். அடுத்தது இந்த 2 கோனுக்கும் நடுவில் பாருங்கள் 3 இருக்கும். அதில் அங்கேருந்து அதாவது உள்ளேருந்து 2 எடுத்துருங்க. சாண்டல் பக்கத்தில் இருக்க ஒரு ஒயரை விட்டுருங்க, ஓகேவா? சாண்டல் பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஒயரை விட்டுட்டு மொத்தம் 4 ஒயர் மட்டும் இந்த பக்கம் லெஃப்ட் கோனில் 2 ஒயரு, ரைட் கோனில் 2 ஒயரை எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. இப்போ போட்டிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு கிராஸ் மாதிரி ஒரு டிசைன், ஒரு பூ மாதிரி ஒரு ஃப்ளார் கிடைக்கும், ஒரு சின்ன டிசைன். அதுலேயும் வந்து இன்னும் கொஞ்சம் அட்டாச் ஆகிறதுக்கு 2 கோனையுமே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நம்ம 2 கோனில் இருக்க ஒயர்ஸையும் வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ணிடுறோம். இந்த மாதிரி போட்டுருங்க. அதில் நான் இப்போ க்ளோஸ்அப்பில் காமிச்சா உங்களுக்கு வந்து அது டீட்டெயிலாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒயர்ஸாக இருக்கிறதுலாம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் வந்து இன்னொரு ஒயர் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு ஒயர் வந்து இருக்குது பாருங்கள், அதை சொருவிடுங்க, ஓகேவா? சாண்டல் பக்கத்தில் பியூர் நாட் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒயரை விட்டுருங்க. ஒரு ஒயரை சொருவிட்டு மீதி வந்து உங்களுக்கு 4 ஒயர் இருக்கும். லெஃப்ட்டில் 4, ரைட் சைடில் 4. அப்போ அந்த ஒயரை வந்து 2 ஒயர் அங்கேயும் ஒரு ஒயர் மீதியாகவும் அதையும் அப்படியே சொருகிடுங்க. இந்த 4 ஒயரை வச்சு ஒரு சின்ன டிசைன் அங்கே நம்ம போட்டோம். இப்போ மீதி இருக்கிற ஒயரெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம், சொருகி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம ரொம்ப அது அப்பப்போ நீங்கள் சொருகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கிளம்ஸி ஆகாது ரொம்ப. இந்த மாதிரி இப்போ நடுவில் இருக்கிற ஒயர் எல்லாத்தையுமே நம்ம சொருகி எடுக்கணும். இப்போ இதுலேயும் பாருங்கள் இந்த மாதிரி மீதி இருக்குதா, இதை வந்து உள்ளே அப்படியே சொருகி விட்டுருங்க.
இப்போ இங்கே இருக்க அந்த நம்ம டிசைன் போட்டதை உள்ளே அப்படியே சொருகிடுங்க. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்குது. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் இதை வந்து ஃப்ளவர் வாஸ் நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கோன் டோர் கார்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அந்த மாதிரி போடல அப்படின்னா ஸ்டார் போட போகிறீங்க அப்படின்னா அந்த கோனையே நீங்கள் வந்து 5 செஞ்சு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை ஸ்டாராக மேக் பண்ணிக்கலாம். ஒரே இதில் வந்து நம்ம என்ன டிசைன் நம்ம இஷ்டப்படுறோமோ அதை வந்து நம்ம மேக் பண்ண முடியும். இந்த ஸ்டாரை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி முடிக்கணும் அப்படின்னா, முடிக்கிறதுல வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப அதிகமான டைம் எடுக்கும். நமக்கு ஃபுல்லாக நம்ம வந்து அவ்வளோ ஒயர்ஸையும் நம்ம வந்து சொருகி எடுக்கணும். 5 கோன் 6 கோனில் இருக்கிற அந்த எல்லா ஒயரையுமே நம்ம வந்து ப்ராப்பராக க்ளீனாக சொருகிறது தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ரிமைனிங் இருக்குது பாருங்கள், அதை வந்து உள்ளே சொருகி விட்ருங்க. அந்த டிசைனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரை அந்த கோனில் இருக்கிறது எல்லாமே நம்ம மீதி இருக்கிறத அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்ருங்க. எவ்வளோ இப்போ கை உங்களுக்கு போகுதோ அவ்வளோ இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கட் பண்ணிக்கோங்க கிளியராக. ஒவ்வொரு கோனாக முடிங்க. நீங்கள் எல்லா கோனையுமே அப்படியே விட்டிங்க அப்படின்னா மொத்தமாக நம்ம பார்க்க முடியாது. அதனால் ஒவ்வொரு கோன்லையாக இந்த வெளி வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். அப்புறம் இன்னர் ஒர்க்குக்கு போகலாம். இந்த வெளி ஒர்க் இருக்குது பாருங்கள், இந்த கோனில் இருக்கிற அந்த ரிமைனிங் ஒயர்லலாம் சொருகி அதை கட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும். இப்படியே எல்லாத்துக்குமே சொருகி எடுத்துட்டிங்கன்னா வெளியே வந்து உங்களுக்கு ஒயர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்காது, நிறையா வந்து கச்சமுச்சான் இருக்காது. இப்போ இந்த மாதிரி தான் நம்ம இது வந்து லாஸ்ட் இயர் நான் போட்டது. இது வந்து 6 கோன் வச்சுருப்பேன். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 6 கோனு. அது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த டைம் நம்ம போட்டது வந்து 5 கோன் தான். ஆனால் ஒரு கோன் வந்து இதில் வந்து லார்ஜராக நம்ம போட்டிருக்கோம், எக்ஸ்ட்ரா லார்ஜாக பாருங்கள் இந்த மாதிரி டிசைனில் போட்டிருக்கிறேன். 5ஆவது கோன் பாருங்கள் கொஞ்சம் பிக் சைஸாக 2 மிக்ஸ் ஆகி நம்ம போட்டிருக்கோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து பாருங்கள், இது ஏன் வெளியே வச்சுருக்கேன்னா இது வெளியே வச்சு போட்டுட்டு அப்புறம் உள்ளே தள்ளணும் அந்த சாண்டலை. அந்த ஒரு ஒயரை விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் இதை ஃபினிஷ் பண்ணி முடிக்கணும். நம்ம எல்லாத்தையுமே சொருகி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணலாம். பாருங்கள் இப்படி சொருகி இருக்கேன்னு பாருங்கள். ஃபுல்லாக எல்லாத்தையுமே நான் கிளியராக கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து சொருகிட்டு கட் பண்ணிவிடுங்க ஒயர்ஸை. அப்புறம் இது வந்து மேலே வச்சுட்டு நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிராஸ் ஆகிற இடத்துலலாம் இந்த ஒயர்ஸ் நம்ம சாண்டல் பியூர் சாண்டல் ஒரு நாட்டு விட்டுருப்போம் ஆல்ரெடி, அதை வந்து ஒரு சின்ன டிசைன் மாதிரி போட்டிருக்கோம். இப்போ 6 வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு அருங்கோண ஒரு ஸ்டார் மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம 5 கோன் தான் வச்சுருக்கனால நமக்கு வந்து என்ன கிடைக்காது, ஒரு டிசைன் வந்து இதில் வந்து இல்லை. இதை பாருங்கள், அந்த டிசைன் வந்து இங்கே வந்து 5 நாட்டு தான் வருது. 6 நாட்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டார் அப்படியே சூப்பராக வருது. இப்போ நம்ம இதில் 5 நாட்டு தான் வரும். 5 நாட்டுக்கு அப்புறம் நீங்கள் அதில் எதெல்லாம் கிராஸ் ஆகுதோ அதெல்லாம் ஒரு 2 லைன் வரைக்கும் போடுங்க. இது எதுக்குன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பிரியாமல் இருக்கும். நம்மளோட ஸ்டார் வந்து லைஃப் லாங் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக வந்து நம்ம இந்த ஒரு முடிச்சை வந்து போடுறோம். இந்த ஒரு 2 வரிசை போடுறோம். சுற்று வரிசை 2 வரிசை போட்டு எங்கெங்கே கிராஸ் ஆகுதோ அங்கெல்லாம் நம்ம நாட் போட்டு முடிச்சிருங்க. பேசிக் நாட் போட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ரிமைனிங் ஒயரெல்லாம் நம்ம சொருகி விட்டுடலாம். இது பாருங்கள், ஈஸி தான். போட போட உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா ஒரு பொருள் ஒரு ஏதோ ஒன்று நம்ம செய்ய கற்றுக்கும் போது நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் நம்ம 1 or 2 டைம் நம்ம அதை ட்ரை பண்ணி நம்ம போட்டோம், அது சக்ஸஸ் ஆகிடுச்சி அப்படின்னா நம்மளுக்கே வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அது வந்து ரொம்ப அதிகமாகும். நம்மளாலையும் இது பண்ண முடியும், நம்மளும் பண்ணலாம், நம்மளுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு எந்து வந்து கிடைக்கும். இது நான் வந்து என்னோடய இதில் வந்து கற்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு நான் வந்து மோஸ்ட்லி நான் எதுவுமே செய்ய மாட்டேன். இப்போ அப்படி இல்லை, நம்ம ட்ரை பண்ணுவோம், வந்த வரைக்கும் நமக்கு லக்கு, நம்மளோட முயற்சிக்கு அது வந்து கிடைச்ச வெற்றி, அதை வந்து நான் பேஸ் பண்ணி தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி நானே போடுறேன். இதெல்லாம் நான் இப்போ தான் கற்றுக்குறேன். அண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோஸில் இப்போ தான் நம்ம போட்டிருக்கோம், நிறையா வீடியோஸ் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம், அதை பாருங்கள். ஃபோன் பவுச்சு, அப்புறம் ஹார்ட் கீ செயின்ஸ் போட்டிருக்குறோம், அப்புறம் ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் போட்டிருக்கிறேன், அப்புறம் நம்ம ட்ரே போட்டிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது, இல்லை இதை நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னும் நீங்கள் உங்களுக்கு கமெண்ட்ஸ் எனக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எல்லாமே முடிச்சிட்டோம். இதை வந்து அப்படியே உள்ளே எல்லாத்தையுமே சொருவிட்டு இன்சர்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ உள்ளே இங்கேருந்தே பாருங்கள் சொருகிறேன். வெளியேருந்தே நம்ம வந்து அந்த 2 ரோவும் கிராஸாக இருக்கா அந்த இடத்துல நம்ம சொருகி எடுத்துகிட்டு இந்த நம்ம போட்டிருக்க அந்த சாண்டலை உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ எல்லா ஒயரையுமே நம்ம எடுத்து சொருவிட்டு இருக்கோம் பாருங்கள். இருக்கிற ஒயர்ஸ் எல்லாமே நம்ம அந்த ஒயர் எல்லாமே 10 ஒயர் இருக்கும், 10யுமே நம்ம சொருகி எடுத்துடலாம். சொருகிட்டு
உள்ளே தள்ளிடுங்க. ஏன்னா வெளியேனா நமக்கு அசிங்கமாக தெரியும். அப்போ நான் அதில் உள்ளே தள்ளிட்டு அடுத்தது அங்கேயும் நம்ம போய் அதை வந்து இன்சர்ட் பண்ணணும். அதை அங்கேயும் சொருகணும் ஃபுல்லாக அந்த பக்கமும். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிஃபாக பிரிஞ்சு வராது. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சொருகி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீட்டாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு குமிழ் மாதிரி இருக்குது. அதை வந்து நம்ம அப்படியே என்ன பண்ணிடலாம், உள்ளே தள்ளி விட்டுடலாம். இதை வந்து எல்லாத்தையுமே எல்லா ஒயருமே சொருவிட்டு நம்ம இந்த சாண்டல் ஒயரில் இருக்குது பார்த்திங்கன்னா ஸ்டார் மாதிரி, அதையும் என்ன பண்ணிவிடுங்க அப்படியே உள்ளே தள்ளி விட்டுருங்க. சரியா, உள்ளே தள்ளி விட்டு இங்கே வந்து நம்ம இந்த ஒயர்ஸ் ரிமைனிங் ஒயர் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே சொருகி எடுத்துருங்க. இதில் வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து ஒயர்ஸை ஃபுல்லாக சொருகி எடுக்க தான் வேலை. கோன் வந்து ஈஸியாக மேக் பண்ணிடலாம். கோன் வந்து ஈஸி. நம்மளோட ஒயர்ஸை கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணது மட்டும்தான். அடுத்தது அந்த ஒயரை ஜாயின் பண்ணி 2 கோன்களையும் ஜாயின் பண்ணி எல்லா ஒயரையும் நீங்கள் வந்து சொருகி இது மாதிரி நீட்டாக எடுத்து வைக்கிறது தான் இருக்குது. அதுதான் உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான், இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளால் பண்ண முடியாது. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ஃபாஸ்ட்டாக பண்ணிவிடுவாங்க. நான் ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இதை தள்ளி விட்ருக்கேன் பாருங்கள். உள்ளே தள்ளிட்டா அந்த ஸ்டார் மாதிரி வருது பாருங்கள் ஒரு டிசைன் நமக்கு. இப்போ 5 தான் இருக்கிறதுனால 5 மாதிரி வரும். நம்ம 6 கோன் வச்சுருந்தோன்னா அந்த மாதிரி வேறு மாதிரி இந்த ஸ்டார் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியரன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி நான் செட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸையும் போய் பாருங்கள், ப்ளேலிஸ்ட் போய் பாருங்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.